இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இந்த உணவு பழக்க முறைகளுக்கு முன்னாடி என்னென்ன பிரச்சனை இருந்தது, இப்போ அதை வந்து எப்படி வெளியில வந்து எவ்வளோ ஆக்டிவா இருக்காங்கன்னு அவங்கள்ட்ட கேட்கலாம். வணக்கம். என் பேர் ஆரோக்கியம்மா. நான் என்எஸ் நகர்ல இருந்து வர்றேன். என்எஸ் நகர்ல நான் ஒரு சின்னதாக ஒரு பூக்கடை போட்டிருக்கேன். அதை வச்சுதான் என் பிள்ளைங்களை படிக்க வச்சு இன்ஜினியரிங். நான் சிங்கிள் மதராக இருந்தவன். ரொம்ப மனதளவில் பலவீனமாக இருந்தேன். எப்படி என் பிள்ளைகளை படிக்க வைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பலவீனமாக இருந்தேன். இப்போ இந்த நியூட்ரிஷனுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப தைரியமும் உத்வேகமும் இருக்கு. இருந்த வியாதிகள்லாம் ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருக்கு. முக்கியமா முட்டி வலி, இடுப்பு வலி. எனக்கு வந்து கெர்ப்பப்பையை எடுத்துட்டாங்க. எதனால அப்படி இருக்குன்னே நான் யோசிச்சேன். கெர்ப்பப்பை எடுத்ததுனால எனக்கு என்ன ஆயிடுச்சு, பலவீனமே போயிடுச்சு. இது வந்து மருந்து கிடையாது. நானும் மாத்திரை மருந்து இதெல்லாம் சாப்பிட்டு பார்த்தேன். அதுக்கு சைடு எஃபெக்ட் தான் வந்ததே தவிர இது ஒரு மாற்றமும் தெரியல. எது சாப்பிட்டா இன்னொன்று வரும், இன்னொன்று சாப்பிட்டா இன்னொன்று வந்து பாதிக்குது. அப்படியே இருக்க ஆரம்பத்துல அப்புறமேல இதுக்குள்ள வரவும் என் மருமகனுக்கு இருந்தது. அவங்களுக்கு நல்லா நான் சடனா நம்பல. நான் மருமகனே சாப்பிட்றாரு, நம்ம எடுக்கலாமான்னு யோசிச்சுட்டு நான் எடுக்கவே இல்லை. அவருக்கு நல்லாகி கருப்பா இருக்காது இருப்பாப்புல. இப்ப அவரும் நல்ல அழகா சிகப்பா சுகர் இது எல்லாமே உரைச்சிருச்சு. அவரை பார்த்துட்டு எனக்கே நம்பிக்கை வந்துச்சு. சரி சரி, சின்ன பிள்ளையே சாப்பிடும்போது நம்ம என்ன அப்படின்னு இதை சாப்பிட்டதுனால நானும் வந்து என்ன ஆகிட்டேன், உடம்பு முடியாது எல்லாமே குறைஞ்சிருச்சு. உடம்புல கட்டி கட்டியா 20 வருஷத்துக்கு முன்னுக்கு அடிப்பட்டது. இப்ப வந்து அந்த இதை சாப்பிட்டதுனால அந்த கட்டி கட்டியெல்லாம் உடஞ்சு அப்படியே என்ன ஆகிருந்து, குழந்தைன்னு ஆயிடுச்சு. இல்லைன்னா கல்லு மாதிரி இருக்கும். எங்க பிள்ளைங்களை மிதிக்க சொன்னாங்க, இது என்ன அப்படி இருக்கு, கல்லு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குங்க. நான் சரி இந்த உட்காந்து பூ கட்டுறதுனால எதாவது இருக்கும் அப்படின்னு பார்த்தா அந்த இடத்துல கட்டி கட்டியா, அது ரவுண்டா கட்டி கட்டியா இருக்கும். அருட்துறையர் சாப்பிட்ட போய் இன்ஜெக்ஷன் நரம்பெல்லாம் இதாகிடும் பூ கட்டுறதுனால. அங்க போய் இன்ஜெக்ஷன் போட்டா ஒரு மாதிரி இந்த இடம் ஃபுல்லா இது என்ன ஆயிரும், ஒயிட் ஆயிரும், ஒயிட் கலர்ல ஆயிரும். ஒரு செவரு இருக்கு பாருங்க, வெள்ளை அடிச்சா அது மாதிரி. இது என்ன ஒயிட் கலர்ல ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்பாங்க. அப்புறம் அது கொஞ்ச நாள் கழிச்சு மறந்துச்சு. திருப்பி அதே இடத்துல திருப்பி வலி வந்துச்சு. இந்த நரம்புல இங்குக்கு, இந்த கட்டை விரல்ல, இதுல அப்புறம் உங்க எல்லாம் வலி. இந்த ஷோல்டர்லாம் ஒரே சைடுங்க, இந்த பார்ட்ஸ் ஃபுல்லா வலி. இந்த பார்ட்ஸ் இந்த காதுல இருந்து இப்படியே வலி. இதை சாப்பிட்டதுனால ஒரு ஆச்சரியமா நானும் எக்ஸ்ரே எடுத்து பார்த்தேன், என்னென்னமோ பண்ணி பார்த்தேன். ஒன்னுத்துக்குமே இதாகல. ஒண்ணுமில்லைங்க சொல்றாங்களே தவிர, ஆனா வந்து இதனால என்ன பாதிப்புன்னு சொல்லி அவங்களாலையும் கண்டுபிடிக்க முடியல, என்னையாலையும் கண்டுபிடிக்க முடியல. அப்ப இந்த நியூட்ரிஷனுக்கு வந்து ஏன்னா நம்மள்கிட்ட சத்து, நல்ல சத்து இல்லாததுனாலதான் இது இருக்கு அப்படின்னாங்க. அப்படியுமா இருக்கும், நம்மளே சோறு சாப்பிட்றமே அழுத்தி சொன்னா, ஏமா அந்த சோத்துல ஒண்ணும் இல்லைம்மா, நாங்க கொடுக்குறத நீங்க சாப்பிட்டு பாருங்கம்மா, அப்புறம் நீங்க சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை சாப்பிடுங்க. ஷோல்டர் வலியே இல்லைங்க. இந்த ஹார்ட்ல இருந்து இந்த இதுல இருந்து வலி வந்ததுன்னா, நான் கூட ஹார்ட் அட்டாக் தான் வரப்போகுது. ரைட்டு லெஃப்ட்ல இருந்து வலி வருது. அதனால எல்லாம் சொல்றாங்க ஹார்ட் அட்டாக் வந்து நீங்க பார்த்துருக்காங்க பாருங்க. என்னங்க இந்த கையில் இந்த வலி, இந்த காதுல இருந்து வலி, இந்த ஹார்ட் எல்லாமே வலி இருக்குது. பிள்ளைங்களை மிதிக்க சொன்னாலுமே நிக்கிறதே கிடையாது. அப்புறமேல இவங்க நியூட்ரிஷனுக்கு வந்து எனக்கு அப்புறம் தான் சரியாச்சு. என்னடா இது நாக்களா இருக்கேன், எப்படி இப்படி வலி வந்தது, எத்தனை நாளா, 1.25 வருஷம் இந்த வலி இருந்துச்சு. 1 நாள் 2 நாள் இவங்கள்ட்ட வந்தோடனே அந்த வலி இப்ப இல்லவே இல்லை. நல்லா இந்த கையை தூக்குறேன், இது பண்றேன், இந்த பின்னாடி போறேன், எல்லாம் அது பண்றேன். இல்ல இதுக்கு மேல இப்படி தூக்க முடியல, அப்படி வலி வரும். அப்புறம் இந்த கட்டியா இருந்த அந்த நரம்பெல்லாம் அது வலி வந்து அதெல்லாம் இல்லை. இதெல்லாம் என் மகளுக்காக நான் சொல்றேன், இதெல்லாம் கிடையவே கிடையாது. நல்லா நடக்கிறேன், முட்டி வலி இல்லை, இடுப்பு வலி இல்லை, எல்லாம் நல்லா இருக்கா. நான் அவங்க சொல்ற சாப்பாட்டு முறைகளை நம்ம ஒழுங்கா கடைபிடிச்சோம்னா நிச்சயம் நமக்கு நல்லா இருக்கும். நான் பசிக்குது என்ன செய்வேன் தெரியுங்களா, வடையும் டீயையும் வாங்கி சாப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும். அப்புறம் இப்ப என்ன செய்யறது தெரியுங்களா, இந்த வெள்ளரிக்காய், நம்மளுடைய பட்ஜெட்டுக்கு வெள்ளரிக்காய், பப்பாளி, அப்புறம் இந்த கம்மியான விலையில காய் எல்லாம் கிடைக்கும், அதுகளை வாங்கி சாப்பிடுறது. அது சாப்பிட்டதுனால இப்போ உடம்பும் நல்லா இருக்கு,
சோறு 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 இல்லாம அவங்க சொல்ற தானியங்களை இவங்க என்னென்ன சாப்பாட்டு முறைகள்ல சொல்றாங்களோ அதை சாப்பிட்டோம்னா இன்னும் நல்லா இருக்கும். கொய்யாக்காய்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த கொய்யாக்காயை 2 வாங்கி வச்சுக்கிறேன். பசிக்கு நேரம் அந்த 2 கொய்யாக்காயை வாங்கி சாப்பிட்டுக்கிறேன். அதனால அது ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க வாங்க, உங்களுக்கு நல்ல ஒரு அப்புறம் சொல்லுவீங்க, ஐயோ நான் முன்கூட்டியே இது பண்ணாம போயிட்டனே அப்படின்னு நான் சொன்னது மாதிரியே நீங்க சொல்லுவீங்க. ஏன் தெரியுமா? ஆஸ்பத்திரிக்கு போறது, இந்த ஊசியை போடுறது, இந்த மாத்திரையை திங்கிறது, ஃப்ரெஷ்ஷர் சுகர் எனக்கு இருக்கு, ஆனா ரொம்ப கண்ட்ரோலா இருக்கு. முன்னுக்கையில திடீர்னு தலை சுத்துறோம், வண்டியில போகும்போதே ஒரு இடத்துல நின்று போய் அப்படியெல்லாம் நல்லா இருக்கும். இப்ப எல்லாம் அதெல்லாம் கிடையாது, நல்லா இருக்கு. சுகர் ரொம்ப ரொம்ப கண்ட்ரோலா இருக்கு. ஆனா டெய்லி மாத்திரை போட மாட்டேன். உண்மையாவே சொல்றேன். 2 நாளுக்கு ஒரு 3 நாளைக்கு ஒரு தடவை மாத்திரை போடுவேன். ஏதாவது மட்டன் கறி ஒரு அவசரத்துல ஒரு 2 பீஸ் சாப்பிட்டோம்னா அதுக்கு மழை போடுவேன், அவ்வளவுதான். அதனால நீங்க வாங்க, நல்லா கியூர் ஆயிரும். நம்பிக்கையோட வாங்க. ஆனா நீங்க சொல்றத ஒரு 3 மாசத்துக்கு நீங்க கண்ட்ரோல் பண்ணணும். ஒரு 10 நாளைக்கு, ஒரு 20 நாளைக்கு எனக்கு இது முடியல அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்டுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் திருப்பி உங்களுக்கு ஒரு மேல இருக்க நம்பிக்கையே போயிடும். ஏன்னா நான் இருந்ததுனால சொல்றேன். நீங்க தொடர்ந்து ஒரு 3 மாசத்துக்கு இதை எடுங்க, நல்லா உடம்பையும் இது பண்ணிக்கிறீங்க. உங்களுடைய மனசு நோயினா தெரியுங்களா ஒரு அதிசயம், நல்ல ஒரு தைரியம் வரும். எந்த ஒரு செயல் பண்ணும்போது தைரியம் வரும். மனசு புத்துணர்ச்சியா இருக்கும். ஒரு மாதிரி சோகமா நான் அனுப்பிச்சிருக்கேன், சோகமா ஒரு டயர்டா யார் விட்டாலும் என்னங்க அப்படிங்க அந்த சோர்வு இல்லாம இப்போ தைரியமா தன்னம்பிக்கையோட இருக்கேன். யாரோடைய நான் சிங்கிள் மதர், நான் சம்பாதிப்பேன், நான் யாருக்கும் கொடுப்பேனே தவிர என் மகள்கிட்ட கூட நான் கேட்க மாட்டேன். நான் உனக்கு செலவழிக்கிறேன். ஒரு சின்ன பூக்கடை தான், உங்களுக்கு தெரியும், திண்டுக்கல் NS நகர்ல தான் நான் பூக்கடை வச்சிருக்கேன். நல்லா இருக்கேன் நான். எங்களுக்கு தகுந்த மாதிரி நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆக்சுவலி வந்து எங்க அம்மா பயங்கர போயிட்டு, ஆனா என்னன்னா எங்களுக்கு படிக்கிற விதத்துல ரொம்ப ஆக்டிவா இருந்தாங்க. எங்க ஃப்ரெண்ட்ஸ் படிக்க வச்சாங்க, சின்ன பிள்ளைங்களாம் படிக்க வச்சாங்க. ஆனா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவங்க மருந்து மாத்திரை வரிசையா போவாங்க. ஃபர்ஸ்ட் கை கால் வலிக்கு சாப்பிட்டாங்க மாத்திரை, அதுக்கப்புறம் வந்து சுகருக்கு மாத்திரை சாப்பிட்டாங்க, அப்புறம் ப்ரெஷருக்கு மாத்திரை சாப்பிட்டாங்க, அப்புறம் நிறைய ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 மாத்திரை சாப்பிடுவாங்க. அது சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க. அப்படியே சாப்பாடு ஸ்போர்ட்ஸ் சாப்பிடுவாங்க. ஆனா அதுலயே வந்து முட்டை பயிற்சி எதுவுமே எடுத்துக்க மாட்டாங்க. நாங்க என்ன பண்ணுவோம்னா ஒரு மாத்திரையோட அளவை கொஞ்சம் கொஞ்சமா, எங்க அம்மா ஒரு 7-8 மாத்திரை போட்டாங்க, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு 5 மாத்திரை 3 மாத்திரை எனக்கு மாத்திரையோட அளவை குறைச்சோம். அளவை குறைக்கிட்டு வந்து நியூட்ரிஷன் ஃபுட் எடுக்க அவங்க ஸ்டார்டிங்ல எங்களுக்கு படிக்கிற அந்த ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எந்த ஆக்டிவிட்டிஸ்ல இருந்தாங்களோ அதே ஆக்டிவா திரும்பி கொண்டு வந்தோம். இதே மட்டும்தான். நிறைய பேர் மாத்திரை மருந்து சாப்பிடுறது தீர்வு கிடையாது, உங்களுக்கு அது தீர்வே இல்லை. நாங்க உங்களை மாத்திரை மருந்து எப்படி வெளியில கொண்டு வருவோம், அதுக்கு ஆரோக்கியமான உணவு பழக்கத்தின் மூலியமா தான் கொண்டு வருவோம். எப்படி தண்ணி குடிக்கிறது, எப்படி சத்துள்ள சாப்பாடை எடுத்துக்கிறது, A to Z எல்லாமே நாங்கள் ட்ரை பண்ணுவோம். ஸோ யாராவது தேவைகள் இருக்கும் யாருக்காவது அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, நீங்கள் சென்று விசிட் பண்ணுங்க. தேங்க்யூ.